இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:9 2023 ஆண்டு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் என்ற தமிழர் தங்கம் வென்று இந்தியாவையே பெருமைப்பட வைத்தார். நமது தமிழ்நாடு அரசு அவருக்கு 2 கோடி ரூபாய் பரிசு அறிவித்தது. ஒட்டுமொத்த ஊடகத்துறையும் அவர் வீட்டு வாசலில் நின்றது. மாரியப்பனின் தாயார் ஆனந்த கண்ணீரோடு கூறியது என்னவென்றால், என் மகனுக்கு 5 வயதாக இருக்கும்போது ஒரு விபத்தில் அவனுடைய கால் பாதிக்கப்பட்டது. அவனுடைய அப்பாவும் ஒரு சில ஆண்டுகளில் எங்களை விட்டு மறைந்து போய்விட்டார். என்னால் குடும்பத்தை நடத்த முடியாமல் பெரிதும் கஷ்டப்பட்டேன். எனவே மகனை அழைத்து இருவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றேன். அப்போது அவன், வேண்டாம் அம்மா, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் என்று கூறி என்னை தேற்றினான். இன்று சாதித்தும் விட்டான் என்று கண்ணீர் மல்க கூறினார்கள். ஆம், என கருமையானவர்களே, எந்த ஒரு சாதனையாளரும் சங்கடங்களையும் துன்பங்களையும் பெரிய சோதனைகளையும் சந்திக்காமல் சாதனையாளர்களாக உருவாவது இல்லை. வேதாகமத்தில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒருவர் எலியா தீர்க்கதரிசி ஆவார். அவர் 1 ராஜாக்கள் 19:4 போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். வாழ்வை வெறுத்து தன் போராட்டங்களால் நலிவடைந்து யாரும் தன்னோடு இணைந்து போராடாததையும் யாரும் தன்னை ஆதரிக்காததையும் எண்ணி மன உளைச்சலாலும் மன அழுத்தத்தினாலும் இந்த வேண்டுதலை முன்வைக்கிறார். ஆனால் கர்த்தரோ ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரை எழுப்பி அவனுக்கு உணவை கொடுத்து மீண்டும் தீர்க்கதரிசியினுடைய பயணத்தை துவக்கி வைத்தார். ஆம், நாம் எப்போதெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு துன்பப்பட்டு தனிமையில் நிற்கிறோமோ அப்போதெல்லாம் சர்வ வல்லவர் நம் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று கூறுகிறார். ஆம், யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளும் சர்வ வல்லவர் நம்மோடுதான் இருக்கிறார். எனவே தைரியமாக இருங்கள். உங்களை அழைத்த தேவன், உங்களை வழிநடத்தி செல்லும் தேவன், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். ஆனால் அநேக வேளைகளில் மனிதர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையின் பாதையில் கடந்து செல்லும் போது, என் தேவன் என்னுடைய துன்ப வேளையில் எங்கே போய்விட்டார், ஒருவேளை அவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, என் தேவனை நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர் என்று அழுது புலம்பலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் இருக்கிறது என்று வாக்குமாறா தேவன் கூறியிருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கவலைகள் கணக்கில்லாமல் வந்தாலும் நீங்கள் தேவனால் கைவிடப்படுவதே இல்லை என்பதை ஆணித்தரமாய் விசுவாசிக்கும் போது உங்கள் கவலைகள் பனி போல மாறி போய்விடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தற்கொலை செய்து மரித்து போய்விடலாமா என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை விசுவாசித்து கர்த்தாவே, என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பி அப்பா உம்மேலே கர்த்தா விசுவாசத்தை வைத்து கர்த்தா விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.